ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சொரக்காய் கடலைப்பருப்பு வச்சுட்டு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட, சாதம் கூட, ரசம் சாதம் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். 1/2 கிலோ சொரக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஒரு 100 கிராமு கடலைப்பருப்பு 2 மணி நேரம் தண்ணியில் போட்டு நல்லா ஊறிட்டுருக்குது. கடலைப்பருப்பு நான் தண்ணியில் போட்டு செஞ்சோன்னா சீக்கிரமாக வேகும், அதனால் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற பாருங்கள். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. சொரக்காய் இப்போ தோல் நல்லா உளித்து கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரலாம். சொரக்காய் நல்லா தோல் உளித்து நல்லா இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் நான். இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ கடலைப்பருப்பு நம்ம குக்கரில் போட்டுடலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு இல்லைங்க, கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 செம்பு தண்ணி நான் ஊற்றுறேன் வேகிறதுக்குள்ளது. உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு நான் போடுறேன், வேகட்டும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூளும் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சிடலாம். மூடி போட்டாச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 5 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்க, சூடாக இருக்குது நல்லா. இப்போ திறந்து பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்க. ரொம்ப குழையக்கூடாது, இவ்வளவு வந்தால் போதும் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு பருப்பு. இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம் பாருங்கள். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சாச்சு தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றுறேன். இப்போ ஜீரகம் போடுறேன், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகாய், நல்லா வதங்கிட்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தை அதில் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இது கூடயே கொஞ்சம் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சது போடுறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டுலாம். நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி 2 தக்காளி, பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளியும் போட்டுடலாம். அதில் தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க தக்காளி. இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு மல்லித்தூள். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் எண்ணெயிலே. இப்போ நம்ம சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறது கழுவி இப்போ வச்சுருக்கிறேன், அது போட்டுடலாம். சொரக்காய் போட்டதுக்கப்புறம் மேலே உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு நான் போடுறேன். உப்பு போட்டுட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது, அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இலக்கி விட்டு போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். உப்பு நல்லா பிடிக்கட்டும். மூடி போட்டு வச்சிடலாம் 5 நிமிஷம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம். அது தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாமே அதுலேயே 5 நிமிஷத்தில் அப்படியே வெந்துருச்சு பாருங்க. இனி ஒரு மசாலா பொடி போடணும். ஜீரக பொடி 1 ஸ்பூன் போடுறேன் நான்.
கரம் மசாலா 1 ஸ்பூனு, இதையும் போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடயே குக்கரில் வேவிச்சு வச்ச பருப்பு கொட்டிடலாம். தண்ணியோடையே கொட்டிடணும். குக்கரில் வருங்க தண்ணி இருக்குது, இந்த தண்ணியோடையே குக்கரில் பருப்பு கொட்டிடணும். வேறு எந்த தண்ணி ஊற்றக்கூடாது. அடுப்பு பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கூடி வேகட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயாச்சு, எடுத்துடலாம். மூடி பாருங்க, இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்தாச்சு பாருங்க. இது மேலேயே கொஞ்சம் மல்லித்தலை தூவி விட்டுறலாம். கொஞ்சம் மல்லித்தலை மேலே தூவி விடுறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சொரக்காய் கூட்டு, சூப்பரான சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்கள், சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நல்லா ருசியாக இருக்கும். சப்பாத்தி கூட சாதம் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். நல்லா ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஓடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.